கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பொம்மை முதலமைச்சர் கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு எங்கும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக கருணற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். நேற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மண் இந்த மதுரை மண். கண்ணகி நீதி கேட்ட மண் இந்த மண். யானோ அரசன் யானோ கல்வன் செத்து போன மண் இந்த மண். அந்த மண்ணிலிருந்து நாங்கள் இன்று நீதி கேட்கிறோம். தமிழக மக்களுக்காக நாங்கள் நீதி கேட்கிறோம். இன்றைக்கு நீதி அரசர்கள் எல்லாம் இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? நீதி அரசர்கள் சொன்ன கருத்தை யாரும் நிறைவேற்றவில்லை. யாருடைய ஆட்சியில்? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். என்ன காரணம்? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடந்ததே தவிர தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையவில்லை. சொத்து வரி கூட்டினார்கள், மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள். மின்சார கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூல் பண்ணுவோம் சொன்னாங்க. ஆனால் நீங்க மின்சார கட்டணத்தை நீ கூட்டிட்டாங்க. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் மட்டும் 8900 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 1977 பேர் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 361 பேர் இளம் குழந்தைகள், பச்சை இளம் குழந்தைகள். 361 பேரிலும் 38 பேர் இளம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாலே நம்ம அன்புக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், யாதவ் மகாசபையினுடைய தலைவர், விளாத்திகுளம் சென்றார். +2 படிக்கக்கூடிய மாணவி வீட்டிலிருந்து வெளியே போன ஒரு குழந்தையை பாலியல் பலாத்காரம் கற்பழிப்பு செய்து 12 வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதை துண்டு துண்டாக வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம்! எவ்வளவு பெரிய கொடூரம்! பெற்றோருடைய மனது வயது எவ்வளவு வைத்தறிச்சல் படும். தம்பி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள். பெண் குழந்தைகளை வைத்திருக்க நமக்கே இவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கிறது. இனி வருங்காலங்களில் என்னென்ன நடக்குமோ? இந்த ஆட்சி நீடித்தால் வருங்காலத்தில் பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நடைபெறும். மேலை நாடுகளில் நடைபெறுவது போல ஆகிவிடும். ஆக இதற்கெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு மதுரையில் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். அனைத்து கட்சியும் ஒன்றாக கூடியிருக்கிறது. அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு ஒன்றாக கூடியிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு ஒன்றாக கோஷம் எழுப்ப தயாராக இருக்கிறார்கள். வரவிருக்கிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது கிட்டத்தட்ட 2006-7ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியிலிருந்து வரும்பொழுது 200 கார்களில் இருந்து வந்தேன். அண்ணன் ராஜன் செல்லப்பா, அண்ணன் செல்லூர்ராஜ் போன்றவர்கள் வரவேற்று தபால் தந்தி நிலையத்திலே அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் அதன் பிறகு அந்த தேர்தலில் இதே மாதிரி அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுக வென்று புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி அமைத்தார்கள். அதே எண்ணம் இப்பொழுது, அதே நினைவு இப்பொழுது வருகிறது எனக்கு. அதே எண்ணம் இப்பொழுது மதுரையில் இன்றைக்கு பழங்காலத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கருதக்கூடாது. இன்றைக்கு பையிலே புத்தகத்தை வைக்கின்ற மாணவர்கள் கையிலே கஞ்சாவை வைத்திருக்கிறார்கள். சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கொக்கைன் மற்றும் பெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மேலை நாடுகளில் இருக்கின்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து இன்னைக்கு மேலை நாட்டு நாகரிகத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து விடுகிற நிலையில் தமிழை பற்றி பேசுகிறார்கள்.
தமிழை பற்றி எழுதுகிறார்கள். ஆனால் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மாண்பையும் மறந்துவிட்டு அடியோடு இன்னைக்கு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நீடிக்க கூடாது. மீண்டும் முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். டாஸ்மாகில் 30,000 கோடி கொள்ளை, மணல் பாத்தீங்கன்னா மணலில் கொள்ளை, எதெடுத்தாலும் கொள்ளை. அவருடைய குடும்பம் இன்னைக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணியிருக்கு. 50,000 கோடி ரூபாய். ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு அதிகாரிகள் இன்றைக்கு சொல்வதை செய்வதில்லை. நீதிமன்றம் சொன்னால் இந்த அரசு ஏற்று செய்வதில்லை. திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் நீதியரசர் நீதி வழங்குகிறார். 10 பேரோடு போய் போலீஸ் கமிஷனர் அங்கே தீபம் ஏற்றலாம் என்று சொன்னால் இன்றைக்கு தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்லுகின்ற மறுக்கின்ற ஒரு அரசு இந்த காவல்துறை. காவல்துறையை கெட்டு போய்விட்டது. காவல்துறை ஈரல் புறையோடி வைப்பட்டது. காவல்துறை தமிழகத்தில் இயங்கவில்லை. காவல்துறை இந்த தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஒரு டிஜிபி கூட போட முடியாத அரசு எப்படி காவல்துறையை கையில் வைத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியும்? சட்டம் ஒழுங்கு முழுவதும் கெட்டுவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகள் மாணவிகள் பள்ளிக்கு போக முடியவில்லை, போனால் திரும்பி வருமா வராதா என்கின்ற ஒரு ஏக்க நினைவோடு இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறோம், இந்த அரசை நாம் தோற்கடித்து ஆக வேண்டும். கஞ்சா இல்லாத தமிழகம், தாய்மார்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகம், இன்றைக்கு அனைவரும் சமம் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்று சொல்லி வாக்கு வங்கி அரசியல் பயன்படுத்துகின்ற ஒரு மோசமான ஆட்சி இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், கூண்டோடு அகற்றப்பட வேண்டும்.